நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். கரூர் குளித்தலை அருகே கழுகூர் ஊராட்சி பகுதியில் தமிழ்நாடு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் டிராக்டரில் அறுவடை செய்த நெல்லை கொண்டு வந்து திடீர் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கழுகூர் ஊராட்சி உடையப்பட்டியில் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் ஒவ்வொரு ஆண்டும் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் சம்பா சாகுபடி, கோடை சாகுபடி என 2 போக விளைச்சலுக்கு தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் உடையாப்பட்டி மேற்கு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் பெற்று வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு கோடை நெல் சாகுபடி கழுகூர் ஊராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கோடை நெல் சாகுபடி செய்திருந்தனர். தற்போது கோடை நெல் சாகுபடி அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் இந்த ஆண்டு கழுகூர் ஊராட்சியில் அமைக்கவில்லை. இதனால் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்காமல் விவசாயிகள் அறுவடை செய்த நெற்களை தங்களுடைய வீடுகளில் சேமித்து வைத்துள்ளனர். மேலும் கழுகூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி வேளாண் துறை அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்ததாகவும் தெரிகிறது. ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கவில்லை என்று தெரிகிறது. இதனையடுத்து கழுகூர் ஊராட்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் கழுகூர் ஊராட்சியில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி குளித்தலை மணப்பாறை மெயின் ரோடு உடையாப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் டிராக்டரில் அறுவடை செய்த நெற்களை கொண்டு வந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதுகுறித்து தகவல் இருந்த தோகைமலை இன்ஸ்பெக்டர் ஜெயராமன், SI பாலசுப்ரமணியன் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் வேளாண்மை துறை அலுவலர்களை விரைந்து அழைத்து தமிழ்நாடு அரசு நேரடி கொள்முதல் நிலையம் கழுகூர் ஊராட்சியில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சாலை மறியல் செய்த விவசாயிகளிடம் தோகைமலை போலீசார் உறுதியளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். News21 செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.